உங்கள் ரெஜிமதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை. ஒரு அழகான ஊரில் ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பையன் ரொம்ப கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவன். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கடவுள் என்னை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தான். தூங்கும்போதும் சாப்பிட போதும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனேயும் அவன் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணாமல் எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டான். திடீர்னு ஒரு நாள் அவங்க ஊரில் பயங்கரமான மழை பெஞ்சுது. அந்த மழை ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த மழையால் அவங்க ஊரையே அந்த வெள்ளம் சூழ்ந்துருச்சு. அந்த ஊரில் வெள்ளம் சூழ்ந்ததுனால அந்த வீட்டுக்குள்ளேருந்து எந்த மக்களாலையும் வெளியே வந்து அவங்களோட சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ வெள்ளம் சூழ்ந்ததுனால கவர்மெண்ட் அந்த மக்களை எல்லாம் படகு மூலமாக மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. படகு மூலமாக எல்லா மக்களையும் மீட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பையன் கடவுள் மேலே அதிகமாக பக்தி கொண்டவனே, எல்லா மக்களும் படகுல ஏறி அவங்கவுங்க போயிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு படகாக வர வர. ஆனால் இவன் கடவுள் மேலே அதிக பக்தி கொண்டதுனால என்னை கடவுள் நேரடியாக மீட்டுட்டு போவார், நான் உங்கள் கூடலாம் வரமாட்டேன், நான் இவ்வளோ நாள் நான் பண்ண ப்ரேயருக்கு என்ன வேல்யூ இருக்குது, கடவுள் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு நான் பார்க்க போகிறேன், கண்டிப்பாக கடவுள் இறங்கி வருவார் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் ஒவ்வொரு படகு வரும்போதும் அது தட்டி கழிச்சிட்டே இருந்தான். ஒவ்வொரு படகு கிராஸ் பண்ணும்போதும் நின்று அவனை கூப்பிட்டுட்டு இருக்கும், வா சீக்கிரம் வா, நம்ம எல்லாம் போயிடலாம், வெள்ளம் அதிகமாக வந்துட்டே இருக்குது, தண்ணியோட அளவு அதிகரிச்சிட்ருக்கு, நீ இங்கே இருந்தனா நீ இந்த வெள்ளத்தில் மாட்டிக்குவேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனால் அவனுக்கு புரியல. அவன் கடவுள் வருவார், கடவுள் என்னை மீட்டுட்டு போவார் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தான். முதல் படகு வந்தது, இதே வார்த்தையை தான் சொன்னான். 2வது படகு வந்தது, அப்பையும் அவனோட பதில் அதுவாகவே தான் இருந்தது. ஒட்டுமொத்த கிராமமும் கிளம்பிருச்சு. கடைசி படகு 3வது படகு, அப்பையும் அவங்க நின்று இந்த பையனை கூப்பிட்டாங்க. ஆனால் அவனுக்கு புரியலை. அவன் மறுபடியும் கடவுள் என்னை மீட்டுட்டு போவாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த படகுல போனவங்களும் இவனுக்கு புத்தி வராது, இவன் இறந்து தான் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி தண்ணியோட அளவு குடிச்சு அவனை மீட்டுட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. அவன் அந்த தண்ணியில் அந்த வெள்ளத்தில் மாட்டி இறந்துட்டான். இறந்து சொர்க்கத்துக்கு போனான். அவனுக்கு கடவுள் மேலே பயங்கர கோவம். ஏன்னா அவன் தான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தானே, காலையிலையும் ராத்திரியும் அவன் ப்ரேயர் பண்ணான், கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான், நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாரே அப்படின்னு செம்ம கோவத்தில் இருந்தான். அப்போ சொர்க்கத்துக்கு போனோன்னே கடவுளை அவன் மீட் பண்ணான். கடவுளை சந்தித்ததில் அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. ஏன்னா வாழக்கூடிய என்னைய இப்படி இந்த வெள்ளத்தில் மாட்டி இறந்து போக வச்சுட்டிங்களே, நான் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்பியிருந்தேன், ஏன் என்னையை நீங்கள் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பெரிய சண்டை போட்டான். கடவுள் அமைதியாக இருந்தார். அவன் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறமா, அட முட்டாளே, உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் 3 தடவை வந்தேன், ஒவ்வொரு தடவையும் உன்னை நின்று கூப்பிட்டேன், ஆனால் உனக்கு தான் அது புரியலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் அவன் மரமண்டைக்கு புரிஞ்சுது, அந்த 3 படகளையும் கடவுள் தான் மனிதனோட ரூபத்தில் நம்மக்கிட்ட நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, நமக்கு தான் அது புரியலை அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையோ இல்லை அவசரமான ஒரு காலத்துலேயோ நமக்கு உதவி தேவைப்படும் போது கடவுள் வானத்தை கிழிச்சிட்டு பூமியில் கொதிக்க மாட்டார். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனை தான் நமக்கு உதவிக்கு அனுப்பி வைப்பார். ஸோ எப்பயுமே நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கடவுளை ப்ளேம் பண்ணாமல், இல்லை நம்ம கூட இருக்கிற ஒருத்தரை ப்ளேம் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம கூட வாழ்கிற சக மனுஷனை மதிக்க கற்றுக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனை மதிக்க தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்க முடியாது. அன்பை பகிர்வோம், அன்பில் இணைவோம். தேங்க்யூ ஆல். பாய். சியர்ஸ்.